ஓம் சாந்தி. முரளி டேட் 6/1/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது இந்த ஷரீரத்தை மறந்து பற்றற்றவராக கர்மாத்தீத் ஆகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதனால் நல்ல கர்மங்களை செய்யுங்கள். எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. கேள்வி: தன்னுடைய மனநிலையை சோதிப்பதற்காக எந்த மூவரின் மகிமையை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும்? பதில்: 1. நிராகாரரின் மகிமை. 2. தேவதைகளின் மகிமை. 3. தன்னுடைய மகிமை. இப்போது சோதித்து பாருங்கள், நிராகாரர் பாபாவிற்கு சமமாக பூஜைக்குரியவனாக ஆகியிருக்கின்றனா? அவருடைய அனைத்து குணங்களையும் தாரணை செய்திருக்கின்றனா? தேவதைகளைப் போல ராயல் நடத்தை உள்ளதா? தேவதைகளின் உணவு, பானம் மற்றும் அவர்களுடைய குணங்கள் நம்மிடம் உள்ளனவா? ஆத்மாவின் அனைத்து குணங்களையும் தெரிந்து கொண்டு அவற்றின் சொரூபமாக ஆகியிருக்கின்றேனா? ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது, ஆத்மாக்களின் வசிப்பிடம் டவர் ஆஃப் சைலன்ஸ், அமைதியின் சிகரம், சாந்தி தாமம். எப்படி இமயமலையின் சிகரம் உள்ளது அல்லவா? அது மிக உயரமானது. நீங்கள் வசிப்பதும் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஒரு இடத்தில். அந்த மனிதர்கள் மலை மேல் ஏறுவதற்கான பயிற்சியை மேற்கொள்கின்றனர், போட்டியிடுகின்றனர். மலை மீது ஏறுவதிலும் சிலர் சாமர்த்தியசாலிகளாக உள்ளனர். எல்லோருமே ஏறிவிட முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இதில் போட்டியிட தேவையில்லை. பதீதமாக உள்ள ஆத்மா பாவனமாகி உயரத்தில் செல்ல வேண்டும். இது டவர் ஆஃப் சைலன்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. அது பிறகு டவர் ஆஃப் சயின்ஸ். அவர்களிடம் பெரிய பெரிய பாம்ஸ், வெடிகுண்டுகள் உள்ளன. அவர்களுக்கும் டவர் உள்ளது. அங்கே பயங்கரமான பொருட்களை வைக்கின்றனர். விஷம் முதலியவற்றை வெடிகுண்டுகளில் போட்டு வைக்கின்றனர். பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, நீங்களோ வீட்டை நோக்கி பறக்க வேண்டும். அவர்கள் பிறகு வீட்டில் அமர்ந்தவாறே அப்படிப்பட்ட வெடிகுண்டுகளை வீசுகின்றனர். அதனால் அனைத்தையும் அழித்து விடுவார்கள். நீங்களோ இங்கிருந்து மேலே டவர் ஆஃப் சைலன்ஸ் நோக்கி செல்ல வேண்டும். அங்கிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பிறகு எப்போது சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்களோ அப்போது செல்வீர்கள். சத்தோ பிரதானிலிருந்து தமோ பிரதானத்தில் வந்திருக்கிறீர்கள். மீண்டும் சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். யார் சத்தோ பிரதானம் ஆவதற்கான புருஷார்த்தம் செய்கிறார்களோ அவர்கள் பிறகு மற்றவர்களுக்கும் வழி சொல்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும். எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. பாவ கர்மங்களின் நிலை பற்றியும் பாபா புரிய வைத்துள்ளார். ராவண ராஜ்யத்தில் உங்களுக்கு துர்க்கதி ஏற்பட்டுள்ளது. இப்போது பாபா நல்ல கர்மங்கள் செய்வதற்கு கற்றுத் தருகின்றார். 5 விகாரங்கள் பெரிய விரோதிகள். மோகமும் கூட விகர்மமாகும். எந்த ஒரு விகாரமும் குறைந்தது அல்ல. மோகம் வைப்பதாலும் கூட தேக அபிமானத்தில் சிக்கிக் கொள்கின்றனர். அதனால் பாபா கன்னியாக்களுக்கு நிறைய சொல்லி புரிய வைக்கின்றார். பவித்திரமானவர்கள் கன்யா என சொல்லப்படுகிறார்கள். மாதாக்களும் கூட பவித்திரமாக வேண்டும். நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார் குமாரிகள். நீங்கள் முதியவர்களாக இருக்கலாம், ஆனால் பிரம்மாவிற்கோ குழந்தைகள் அல்லவா? பாபா புரிய வைக்கின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்போது குமார் குமாரி நிலையில் இருந்தும் கூட மேலே செல்லுங்கள். எப்படி முதலில் ஷரீரத்தில் வந்தீர்கள், இப்போது இந்த ஷரீரத்திலிருந்து வெளியேறி செல்ல வேண்டும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உயர்ந்த பதவி பெற விரும்புகிறீர்கள் என்றால் வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. என்னிடம் என்ன உள்ளது? காலியான கையோடு வந்தோம் அல்லவா? எதுவுமே இல்லை. தன்னுடைய இந்த ஷரீரமும் கூட கிடையாது. இப்போது இந்த ஷரீரத்தை மறக்க வேண்டும். பற்றற்றவராக கர்மாத்தீத் ஆக வேண்டும். ட்ரஸ்டி ஆகுங்கள். பாபா சொல்கின்றார், சுற்றி அலைந்து வாருங்கள், மற்றபடி தவறான செலவுகள் செய்யாதீர்கள். மனிதர்கள் தானமும் கூட அதிகம் செய்கின்றனர். செய்தித்தாளில் வருகிறது, இன்னார் பெரிய தானி என்று. மருத்துவமனை, தர்மசாலை முதலியன கட்டியிருக்கின்றனர்.
யார் அதிக தானம் செய்கின்றனரோ அவர்களுக்கு பிறகு அரசாங்கத்திலிருந்து விருது கிடைக்கின்றது. முதல் விருது ஹிஸ் ஹோலினஸ், ஹர் ஹோலினஸ். ஹோலி என்று பவித்திரமானவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். எப்படி தேவதைகள் பவித்திரமாக இருந்தனர் அதுபோல் ஆக வேண்டும். பிறகு அரைக்கல்பம் பவித்திரமாக இருப்பீர்கள். நிறைய பேர் சொல்வார்கள் இது எப்படி முடியும் என்று. அங்கேயும் கூட குழந்தைகள் பிறக்கிறார்கள். ஆக உடனே சொல்லுங்கள், அங்கே ராவணன் கிடையாது. ராவணன் மூலமாக தான் விகாரி உலகமாகின்றது. ராமராகிய பாபா வந்து பாவனமாக்குகின்றார். அங்கே பத்தீத்தமானவர்கள் யாரும் இருக்க முடியாது. சிலர் சொல்கின்றனர் பவித்திரதா பற்றியே பேசக்கூடாது என்று. சரீரம் எப்படி இயங்க முடியும்? பவித்திர உலகமும் கூட இருந்தது என்று தெரியக்கூட இல்லை. இப்போது அப்பவித்திர உலகம். இது விளையாட்டு, வேஷ்யாலயம், சிவாலயம். முதலில் சுகம், பிறகு துக்கம். எப்படி ராஜ்யத்தை அடைந்து பிறகு இழந்தனர் என்பது பற்றிய கதை உள்ளது. இதை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தோல்வி அடைந்துள்ளோம். நாம் தான் வெற்றி பெற வேண்டும். வீரராக ஆக வேண்டும். தனது மனநிலையை சேமிக்க வேண்டும். வீடு வாசல் இருந்த போதும் அனைத்தையும் பராமரித்துக் கொண்டே பவித்திரமாக அவசியம் ஆக வேண்டும். எந்த ஒரு அப்பவித்திர காரியமும் செய்துவிடக் கூடாது. மோகமும் அநேகரிடம் உள்ளது. தன்னைத்தான் பார்க்க வேண்டும். உங்களை தவிர யாரிடமும் அன்பு வைக்க மாட்டோம் என்று உறுதி அளித்துள்ளோம். பிறகு மற்றவர்களிடம் ஏன் அன்பு செலுத்துகிறீர்கள்? எது மிக மிக பிரியமான பொருளோ அது நினைவு வர வேண்டும். பிறகு மற்ற தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். அனைவரையும் பார்த்து கொண்டே இது போல் புரிந்து கொள்ளுங்கள். நாம் இப்போது சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்தும் கலியுக பந்தனங்கள். நாம் தெய்வீக சம்பந்தத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். வேறு எந்த ஒரு மனிதரின் புத்தியிலும் இந்த ஞானம் கிடையாது. நீங்கள் பாபாவின் நினைவில் நல்லபடியாக இருப்பீர்கள் என்றால் குஷியின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். எவ்வளவு முடியுமோ பந்தனங்களை குறைத்துக் கொண்டே செல்லுங்கள். தன்னை லேசாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பந்தனங்களை அதிகரிப்பதற்கான அவசியம் இல்லை. இந்த ராஜ்யத்தை அடைவதில் செலவின் அவசியம் இல்லை. செலவில்லாமல் உலகத்தின் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். அவர்களின் ஆயுதங்கள், சேனைகள் முதலியவற்றிற்காக எவ்வளவு செலவாகின்றது? உங்களிடம் செலவு எதுவும் கிடையாது. நீங்கள் என்னென்ன பாபாவிற்கு கொடுப்பீர்களோ அது கொடுப்பது அல்ல, பெற்றுக் கொள்கிறீர்கள். பாபாவோ குப்தமாக உள்ளார். அவர் ஸ்ரீமத் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். மியூசியம் திறந்து வையுங்கள், மருத்துவமனை, யூனிவர்சிட்டி திறந்து வையுங்கள். இதன் மூலம் நீங்கள் ஞானத்தை பெறுகிறீர்கள். யோகத்தினால் நீங்கள் எப்போதும் நோயற்றவராக ஆகிறீர்கள். ஆரோக்கியம், செல்வம், அதனுடன் மகிழ்ச்சியும் இருக்கவே செய்கிறது 21 பிறவிகளுக்கு. ஒரு வினாடியில் முக்தி, ஜீவன் முக்தி எப்படி கிடைக்கிறது என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள். வாசலிலேயே புரிய வைக்க முடியும். எப்படி வாசலில் பிச்சை எடுக்க வருகிறார்கள் அல்லவா? நீங்களும் பிச்சை கொடுப்பது போலதான். இதனால் மனிதர்கள் முற்றிலும் செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறார்கள். யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பிக்ஷை கேட்கிறீர்கள்? நாங்கள் அத்தகைய பிக்ஷையை உங்களுக்கு கொடுக்கிறோம். அதனால் நீங்கள் பிறவிகளாக பிச்சை எடுப்பதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். எல்லையற்ற தந்தை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் இது போல் ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய இந்த பேட்ச் மூலம் கூட அற்புதம் செய்ய முடியும். ஒரு வினாடியில் எல்லையற்ற ஆஸ்தியை இதன் மூலம் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்க முடியும். சேவை செய்ய வேண்டும். பாபா ஒரு வினாடியில் உலகத்தின் எஜமானன் ஆக்குகின்றார். பிறகு புருஷார்த்தத்தை பொறுத்தது. சிறியவர் பெரியவர் அனைவருக்கும் சொல்லப்படுகின்றது, பாபாவை நினைவு செய்யுங்கள். ரயிலிலும் கூட நீங்கள் பேட்ஜை வைத்து புரிய வைக்க முடியும். உங்களுக்கு 2 தந்தையர் உள்ளனர். இருவரிடம் இருந்துதான் லௌகீகம் மற்றும் பரலௌகீக தந்தையர் ஆஸ்தி கிடைக்கின்றது. பிரம்மாவிடம் இருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை. அவரோ தரகர். இவர் மூலம் பாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார், மேலும் ஆஸ்தி தருகின்றார். மனிதரை பார்த்து புரிய வைக்க வேண்டும்.
யாத்திரையிலும் அநேகர் செல்கின்றனர். அவை அனைத்தும் ஷரீர சம்பந்த யாத்திரைகள். இது ஆன்மீக யாத்திரை. இதில் நீங்கள் உலகத்தின் எஜமானன் ஆகிறீர்கள். ஷரீர சம்பந்த யாத்திரையினாலோ அடி வாங்கியே வந்திருக்கிறீர்கள். ஏணிப்படியின் சித்திரமும் உடன் இருக்க வேண்டும். சேவை செய்து கொண்டே இருங்கள். பிறகு அவர்களுக்கு உணவு முதலியவற்றின் அவசியம் கூட இருக்காது. குஷி போன்றதொரு டானிக் வேறு கிடையாது என சொல்லப்படுகின்றது. பணம் இல்லை என்றால் அவர்களுக்கு அடிக்கடி பசி எடுத்துக் கொண்டே இருக்கும். தனவான்கள் ராஜாக்களுக்கெல்லாம் வயிறு நிரம்பியதாகவே இருக்கும். மிகவும் ராயல் நடத்தை இருக்கும். உரையாடலும் முதல் தரமானதாக இருக்கும். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் என்னவாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை. அங்கே உணவு பானம் முதலியவை மிகவும் ராயல்டியுடன் இருக்கும். நினைத்த நேரத்திற்கெல்லாம் உண்ண மாட்டார்கள். மிகவும் ராயல்டியுடன் அமைதியாக உண்பார்கள். நீங்கள் அனைத்து நற்குணங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நிராகாரரின் மகிமை, தேவதைகளின் மகிமை மற்றும் தன்னுடைய மகிமை மூன்றையும் சோதித்து பாருங்கள். இப்போது நீங்கள் பாபாவை போல் குணம் உள்ளவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பிறகு நீங்கள் தேவதைகளின் குணங்கள் உள்ளவர்களாக ஆவீர்கள். ஆக அந்த குணங்களை இப்போதே தாரணை செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் தெய்வ குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு பாடுகிறார்கள், அமைதியின் கடல், அன்பின் கடல். எப்படி பாபா பூஜிக்கப்படுகிறாரோ அதுபோல் நீங்களும் பூஜிக்கப்படுகிறீர்கள். பாபா உங்களுக்கு நமஸ்காரம் செய்கிறார். உங்களுக்கோ பூஜையும் இரட்டையாக நடைபெறுகின்றது. இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா தான் புரிய வைக்கின்றார். உங்கள் மகிமையையும் புரிய வைக்கிறார். புருஷார்த்தம் செய்து இது போல் ஆகுங்கள் என்று மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் அது போல் ஆகியிருக்கின்றோமா? எப்படி நாம் அஷரீரியாக வந்துள்ளோமோ அது போலவே அஷரீரியாகி செல்ல வேண்டும். சாஸ்திரங்களிலும் உள்ளது, கைத்தடியை விட்டு விடுங்கள். ஆனால் இதில் கைத்தடி விஷயம் கிடையாது. இங்கே ஷரீரத்தை விட்டுவிட வேண்டிய விஷயமாகும். மற்றபடி அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். இங்கே பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. நீங்கள் அறிவீர்கள், மனிதர்கள் எத்தனை குருக்களின் விலங்குகளில் சிக்கிக் கொள்கின்றனர். அநேக விதமான குருமார் உள்ளனர். இப்போது உங்களுக்கு எந்த குருவும் வேண்டாம், எதையும் படிக்க வேண்டாம். பாபா ஒரே ஒரு மந்திரம் கொடுத்துள்ளார், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே பவித்திரமாக வேண்டும். புத்துணர்ச்சி பெறுவதற்காக இங்கே வருகிறீர்கள். இங்கே நாம் பாபாவிற்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம் என்பதை புரிந்து கொள்வார்கள். வெளியில் சென்டர்களில் புரிந்து கொள்வார்கள் பாபா மதுபனில் அமர்ந்துள்ளார் என்பதாக. எப்படி நமது ஆத்மா ஆசனத்தில் அமர்ந்துள்ளதோ அதே போல பாபாவும் இந்த பிரம்மாவின் புருவ மத்தி ஆசனத்தில் அமர்ந்துள்ளார். பாபா ஒன்றும் கீதை முதலிய சாஸ்திரம் எதையும் கையில் எடுப்பதில்லை, அல்லது இவர் அதை மனப்பாடம் செய்துள்ளார் என்பதெல்லாம் கிடையாது. அதையோ சந்நியாசிகள் முதலானோர் மனப்பாடம் செய்கின்றனர். இவரோ ஞான கடலாக இருப்பவர். பிரம்மா மூலம் அனைத்து ரகசியங்களையும் சொல்லி புரிய வைக்கின்றார். சிவபாபா ஒருபோதும் எந்த ஒரு பாடசாலைக்கோ சத்சங்கத்திற்கோ சென்றிருக்கிறாரா என்ன? பாபாவோ அனைத்தையும் அறிந்திருக்கின்றார். அவருக்கு சயின்ஸ் தெரியுமா என்று யாராவது கேட்கலாம். பாபா கேட்கின்றார், சயின்ஸினால் நான் என்ன செய்ய போகிறேன்? என்னை அழைப்பதை வந்து பவித்திரமாக்குங்கள் என்றுதான் அழைக்கின்றனர். இந்த சயின்ஸ் என்ன கற்றுத் தருவேன்? சிவபாபா இந்த சாஸ்திரம் படித்திருக்கிறாரா என கேட்பார்கள். அட, அவரை பற்றியோ ஞான கடல் என்கிறார்கள். இவையோ பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள். விஷ்ணுவின் கையில் சங்கு சக்கரம் முதலியவற்றை கொடுத்துள்ளனர். அர்த்தம் எதுவும் தெரியாது. உண்மையில் இந்த அலங்காரங்களை பிரம்மாவிற்கும் பிராமணர்களுக்கும் கொடுக்க வேண்டும்.
சூட்சும வத்தனத்திலோ இந்த சரீரமே கிடையாது. பிரம்மாவின் சாட்சாத்காரமும் கூட வீட்டில் அமர்ந்தவாறே அநேகருக்கு கிடைத்துள்ளது. கிருஷ்ணரின் சாட்சாத்காரமும் கிடைக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த பிரம்மாவிடம் செல்வீர்கள் என்றால் கிருஷ்ணரை போல் ஆகிவிடுவீர்கள், அல்லது கிருஷ்ணரின் மடியில் வந்து விடுவீர்கள். அதில் இளவரசரின் சாட்சாத்காரம் மட்டுமே கிடைக்கின்றது. நீங்கள் நன்றாக படிப்பீர்கள் என்றால் இது போல் ஆக முடியும். இது நோக்கம் மற்றும் குறிக்கோளாகும். எடுத்துக்காட்டாக ஒருவரை தான் சொல்வார்கள் அல்லவா, அவரை மாடல் என சொல்கின்றனர். நீங்கள் அறிவீர்கள், பாபா வந்துள்ளார் சத்திய நாராயணனின் கதை சொல்வதற்காக, நரனிலிருந்து நாராயணன் ஆக்குவதற்காக. முதலிலோ நிச்சயமாக இளவரசராக ஆவீர்கள். சாஸ்திரங்களில் கிருஷ்ணர் வெண்ணெய் தின்றதாக காட்டப்பட்டுள்ளது. உண்மையில் இது உலக ராஜ்யத்தின் உருண்டையாகும். மற்றபடி சந்திரன் முதலியவற்றை எப்படி வாயில் இருப்பதாக காட்டுவார்கள், சொல்லவும் செய்கின்றனர். 2 பூனைகள் தங்களுக்குள் அடித்துக் கொண்டன. நடுவில் யார் உலகத்தின் எஜமானர் ஆனாரோ அவருக்கு வெண்ணெய் காட்டப்பட்டுள்ளது. இப்போது தன்னைத்தான் பாருங்கள், நான் இது போல் ஆகியிருக்கின்றேனா இல்லையா? இந்த படிப்பே ராஜ்ய பதவி பெறுவதற்கானது. பிரஜைகளின் பாடசாலை என சொல்ல மாட்டார்கள். இது நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான பாடசாலையாகும். இறைவனின் பல்கலைக்கழகம். பகவான் படிப்பு சொல்லி தருகிறார். பாபா சொல்லியிருக்கிறார், எழுதுங்கள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம். அடைப்பு குறிக்குள் எழுதுங்கள் யூனிவர்சிட்டி. ஆனால் இதை எழுத மறந்து விடுகின்றனர். நீங்கள் எவ்வளவுதான் புத்தகம் முதலியவற்றை கொடுத்தாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதில் எதிரிலேயே அமர செய்து புரிய வைக்க வேண்டியுள்ளது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. பிறவி பிறவிகளாக நீங்கள் எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியை அடைந்தே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பேட்ஜை வைத்து சேவை செய்ய முடியும். யாராவது ஒருவேளை சிரிக்கவும் செய்யலாம். 2 தந்தையரின் விஷயம் நன்றாக உள்ளது. இது போல அநேகர் தங்களின் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றனர். குழந்தைகளும் தந்தைக்கு புரிய வைக்கின்றனர். மனைவி கணவரை அழைத்து வருகிறார். சில இடங்களில் சண்டையிட்டும் கொள்கின்றனர். இப்போது நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், குழந்தைகள், ஆஸ்திக்கு உரிமை உள்ளவர்கள். லௌகீக சம்பந்தத்தில் பெண் குழந்தை திருமணம் செய்து கொண்டு வேறு வீட்டிற்கு செல்கிறார். அது கன்னியா தானம் என சொல்லப்படுகின்றது. இன்னொருவருக்கு கொடுக்கின்றனர் அல்லவா? இப்போதோ அந்த காரியங்களை செய்யக்கூடாது. அங்கே சொர்க்கத்திலும் கூட கன்னியா வேறு வீட்டிற்கு செல்கிறாள் என்ற போதிலும் பவித்திரமாக இருக்கிறார். இது பதீத உலகம். அந்த சத்தியுகம் சிவாலயம், பாவன உலகம். குழந்தைகளாகிய உங்கள் மீது இப்போது பிரகஸ்பதியின் திசை உள்ளது. நீங்கள் சொர்க்கத்திற்கோ அவசியம் செல்வீர்கள். இதுவோ உறுதியிலும் உறுதியானது. மற்றபடி புருஷார்த்தத்தின் மூலம் உயர்ந்த பதவி பெற வேண்டும். மனதை கேட்க வேண்டும், நான் இன்னாரை போல் சேவை செய்கிறேனா? பிராமணி வேண்டும் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்களே டீச்சர் ஆகுங்கள். நல்லது. குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். மற்றபடி யாரிடமும் பணத்தை வாங்கி பாபா என்ன செய்வார்? நீங்கள் சென்று மியூசியம் போன்றவற்றை திறவுங்கள். வீடுகள் அனைத்தும் இங்கேயே அழிந்துதான் போக போகின்றது. பாபாவோ வியாபாரி அல்லவா? பொற்கொள்ளரும் கூட துன்பங்களின் சங்கிலிகளிலிருந்து விடுவித்து சுகம் கொடுக்கக்கூடியவர். இப்போது பாபா கூறுகின்றார், நீண்ட காலம் சென்றுவிட்டது, இன்னும் கொஞ்சம் காலம்தான் உள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள், நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அச்சா, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ட்ரஸ்டி மற்றும் பற்றற்றவர் ஆகியிருங்கள். எந்த ஒரு வீணான செலவும் செய்யாதீர்கள். தன்னை தேவதைகளைப் போல் பவித்திரமாக ஆக்குவதற்கான முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இரண்டாவது, ஒரே ஒரு மிக மிக அன்பான பொருளை, அதாவது பாபாவை நினைவு செய்யுங்கள். எவ்வளவு முடியுமோ கலியுக பந்தனங்களை லேசாக்கிக் கொண்டே செல்லுங்கள். அதிகப்படுத்தாதீர்கள்.
சத்யுக தெய்வீக சம்பந்தத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த குஷியிலேயே இருங்கள். வரதானம்: பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் சுமையை முடிவடைய செய்து டபுள் லைட்டாக இருக்கக்கூடிய பரிஷ்தா ஆகுக. விளக்கம்: தந்தையினுடையவராக ஆகிவிட்டீர்கள் என்றால் முழு சுமையையும் தந்தைக்கு கொடுத்து விடுங்கள். பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் சுமை கொஞ்சம் மீதம் இருந்தாலும் கூட மேலிருந்து கீழே கொண்டு வந்து விடும். பறக்கும் கலையை அனுபவம் செய்ய விடாது. ஆகையினால் அனைத்தையும் கொடுத்து விடுங்கள் என்று பாப்தாதா கூறுகின்றார். இந்த ராவணனுடைய சொத்தை தன்னிடம் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் துக்கத்தை தான் அடைவீர்கள். பரிஷ்தா என்றால் கொஞ்சம் கூட ராவணனுடைய சொத்து இருக்கக்கூடாது. அனைத்து பழைய கணக்கையும் எரித்து சாம்பலாக்கி விடுங்கள். அப்பொழுதே டபுள் லைட் பரிஷ்தா என்று கூற முடியும். ஸ்லோகன்: பயமற்றவராக மற்றும் மகிழ்ச்சியான முகம் உடையவராகி எல்லையற்ற விளையாட்டை பார்த்தீர்கள் என்றால் குழப்பம் அடைய மாட்டீர்கள். அவ்யக்த இஷாரா: அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட் பரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். விளக்கம்: எவ்வாறு பிரம்மா பாபாவை நடமாடும் பரிஷ்தாவாக தேக உணர்வற்றவராக அனுபவம் செய்தீர்கள். கர்மம் செய்யும் போதும், உரையாடும் போதும், டைரக்ஷன் கொடுக்கும் போதும், ஊக்க உற்சாகத்தை அதிகரிக்கும் போதும் கூட தேகத்திலிருந்து விடுபட்டவராக சூட்சும பிரகாச ரூபத்தின் அனுபவம் சேவித்தாரோ அவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். சதா தேக உணர்விலிருந்து விடுபட்டு இருங்கள். ஒவ்வொருவருக்கும் விடுபட்டு இருக்கும் ரூபம் தெரிய வேண்டும். இதையே தேகத்தில் இருக்கும் போதே பரிஷ்தா ஸ்திதியில் இருப்பது என்று கூறப்படுகிறது. நல்லது. ஓம் சாந்தி.